இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு சிம்பிளா ஏதாவது ரெடி பண்ணலான்னு உப்புமா தான் செய்யலான்னு யோசிச்சு வச்சிருந்தேன். சரி, எப்பவுமே ரவை உப்புமா தானே செய்யறோம். ஸோ இன்னைக்கு சிம்பிளா அரிசி உப்புமா ரெடி பண்ணிடலான்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அரிசியும் துவரம்பருப்பையும் நல்லா கழுவிட்டு அதை ஃபில்டர்ல நல்லா காய வைக்க வச்சுட்டேன். அது ஒரு 1/2 hour நல்லா காயணும். இதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் கடையில் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அது செஞ்சுனா கண்டிப்பா லேட் ஆயிடும். நான் சிம்பிளா ரெடி பண்ணணும்னு நினைச்சதுனால நான் தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சு. சோ அரிசியும் பருப்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா 1-2 பொடிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு தாளிப்பு கொடுத்துட்டேன். அது கூட நிறைய தேங்காய் துருவல் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நம்ம பொடிச்சு வச்சிருந்த ரவையும் உள்ள சேர்த்து குக்கர்லயே விசில் விட்டாச்சு. இது பாத்தீங்கன்னா எனக்கு ஹஸ்பண்ட்க்கு 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆனா பாப்பா அவ்வளவா விரும்பி சாப்பிடல. நாங்க மட்டும் தான் சாப்பிட்டோம். சோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.